வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழக அரசியல் களத்தில் இன்று உயர்ந்திருக்கக்கூடிய கொடிகளின் மத்தியிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய கருத்தியல் தாக்கம் பெரியாரா அல்லது தேசிய தலைவரா என்கின்ற களத்தில் அது கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றது. தேசிய தலைவரை மையப்படுத்தி பல விடயங்கள் இன்று தமிழக அரசியல் களத்தில் பேசுபடு பொருளாக மாறியிருக்கிறது. சீமான் அவர்கள் தேசிய தலைவரோடு எடுத்த புகைப்படம் பொய்யா மெய்யா என்கின்ற விவாதங்கள் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கின்றது. உடனடியாக எங்கிருந்தோ அழைத்து வரப்பட்ட தேசிய தலைவரின் அண்ணன் மகன் அதற்கு எதிர்ப்பை தெரிவிக்கின்றார். இந்த எதிர்ப்பிற்கு கடும் கண்டனங்களும் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த சூழலில்தான் ஐயா பழ நெடுமாறன் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார். அந்த அறிக்கையில் அவர் பெரியாரையும் தேசிய தலைவரையும் பிரித்து பார்த்து உங்களுடைய வாக்கு வங்கியை பெருக்குவதற்கான களங்களை எடுக்காதீர்கள். காரணம், பெரியார் எதையெல்லாம் கனவு கண்டிருந்தாரோ அதையெல்லாம் நிறைவேற்றுவதற்கான களத்தை கையில் எடுத்துக்கொண்டு அதனை செயல்படுத்தி செயல்முறையாக்கியவர் தேசிய தலைவர். எனவே இங்கு இருவரையும் பிரித்து உங்களுடைய சுய அரசியல் லாபங்களை நீங்கள் இப்பொழுது வளர்த்து கொண்டு இருக்கின்றீர்கள். ஒரு பிரிவினையை கொண்டு வந்து நிறுத்தி அதன் அடிப்படையில் வாக்கு வங்கிகளை பெருக்கக்கூடிய ஒரு அரசியல் சூத்திரம் இங்கு எழுதப்பட்டு கொண்டு இருக்கிறது என்று ஐயா பழ நெடுமாறன் அவர்கள் ஒரு கடுமையான எச்சரிக்கை தொனியோடு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார். உண்மையிலே சீமான் அவர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை தமிழர்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்களா அல்லது அது எதிர்வினை ஆற்றக்கூடிய ஒரு களத்தை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கின்றதா? இதுதான் இங்கு பிரதான கேள்வியாக இருக்கின்றது. இப்பொழுது சகோதரி விஜயலட்சுமி அவர்கள் ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கின்றார். எப்பொழுதுமே சீமான் அவர்கள் சர்ச்சையான கருத்துக்களை பதிவிடுகின்ற பொழுதெல்லாம் சகோதரி விஜயலட்சுமி அந்த சூழலில் ஏதாவது ஒரு கருத்தை பதிவிடுவார். அந்த கருத்து பல காலங்களாகவே அவர் பதிவிட்டு கொண்டு இருக்கின்றார். தற்பொழுது அவர் ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கின்றார். அந்த காணொலியில் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒன்றுதான், தேசிய தலைவரை குண்டுமகன் என்கின்ற அடிப்படையில் மிகவும் இழிவான வார்த்தைகளால் சீமான் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். இதை நான் சத்தியமிட்டு சொல்கிறேன், நான் வணங்குகின்ற சிவனின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன் என்கின்ற கருத்தை அவர் பதிவிட்டிருக்கிறார். நீங்கள் கேட்கலாம், இதற்கான ஆதாரங்கள் எங்கே இருக்கிறது என்று. அதிமுக ஆட்சி காலத்தில் இந்த ஆதாரங்களை எல்லாம் நான் காவல்துறையிடம் கொடுத்திருந்தேன். ஆனால் அதன் பின்பு சீமான் அவர்கள் கொடுத்த நெருக்கடியின் காரணமாக அந்த வழக்கு அல்லது அவர் மீது புகார் கொடுத்த விடயத்தில் ஒரு அரசியல் நடவடிக்கை அல்லது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்ட காரணத்தினால் அதை விட்டுவிட்டு நான் பின்வாங்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அப்படி சூழல் ஏற்பட்ட பொழுது இந்த குரல் பதிவு ஆதாரங்கள் எல்லாம் காவல்துறையிடமே நான் விட்டுவிட்டு வந்துவிட்டேன் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அப்படி என்றால் தேசிய தலைவரை சீமான் அவர்கள் இகழ்ந்து பேசினார் என்கின்ற ஒரு கருத்தும் இப்பொழுது வலுவடைய தொடங்குகின்றன. தேசிய தலைவரோடு சீமான் அவர்கள் புகைப்படம் எடுத்தாரா எடுக்கவில்லையா என்கின்ற சர்ச்சை எழும்பிய பொழுதே பல விமர்சனங்கள் வந்தன. பலர் எடுத்து வைத்த கருத்து, தேசிய தலைவரை சீமான் அவர்கள் சந்திக்கவில்லை, சந்திக்காமல் அவர் ஒரு பெரிய நாடகத்தை அரங்கேற்றியிருக்கிறார் என்கின்ற கருத்தை எடுத்து வைத்தார். ஆனால் இன்று வன்னியரசு அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய செய்தியில் தேசிய தலைவரை சந்திக்கக்கூடிய களத்தை எடுத்துக்கொண்டு சீமான் அவர்கள் சென்றது உண்மை. 10 to 12 நிமிடங்களுக்குள் அவர்களுடைய சந்திப்பு நடந்திருக்கும். மிகவும் முக்கியமான தலைவராக இருந்த குருவி அதை குறித்து என்னிடம் சொல்லி இருக்கிறார் என்கின்ற செய்தியை வன்னியரசு அவர் எடுத்து வைக்கிறார். அப்படி என்றால் சீமான் அவர்களுடைய முகத்திரை விலகிவிட்டது என்று சொன்னவர்கள், சீமான் இலங்கைக்கே செல்லவில்லை, தேசிய தலைவரை சந்திக்கவில்லை என்கின்ற கருத்துக்களை எல்லாம் பதிவிட்டவர்கள் இப்பொழுது வன்னியரசு சொல்லக்கூடிய விடயத்தில் என்ன இருக்கிறது என்கின்ற ஒரு கேள்வியை எழும்புகின்றது. அதுபோல் ஐயா குளத்தூர் மணி அவர்கள் கூட அவர் பேசிய கருத்தில் சீமான் அவர்கள் இலங்கைக்கு சென்றது உண்மை என்கின்ற கருத்தை தான் பதிவிட்டிருக்கின்றார். ஆனால் இங்கு புகைப்படம் ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது. இந்த சர்ச்சை, அந்த படத்தை நான் வெட்டி ஒட்டி கொடுத்தேன் என்று சொன்ன இயக்குனர் எழுப்பிய சர்ச்சை இன்று பரவலாக அனைத்து ஊடகங்களிலும் ஒரு பிரதான களத்தை எட்டியிருக்கிறது. இந்த சூழலில்தான் தேசிய தலைவருடைய அண்ணன் மகன்
எடுத்து வைத்த கருத்தும் அதற்கு சீமான் அவர்கள் எதிர்வினையாற்றிய களங்களும் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன. உண்மையிலே தமிழக அரசியல் களம் எதை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது என்பதை பார்க்கின்ற பொழுது ஒரு வருத்தமான பதிவாகத்தான் இருக்கின்றன. காரணம், தமிழர் தாயகத்தில் இன்றும் தமிழர்களுக்கான தீர்வு கிடைக்காத ஒரு நிலை நீடித்து கொண்டு இருக்கின்றது. ஆட்சிகள் மாறிக்கொண்டு இருந்தால் கூட தமிழர் தாயகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர்கள் தங்களுடைய அடுத்த நகர்வு என்ன என்பதை அறியாத ஒரு களத்தில்தான் அவர்கள் பயணித்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் ஒவ்வொரு நிமிடங்களும் ஒரு ரணமான வாழ்க்கையைத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். 2009 வரை அங்கு இருந்த சூழல் நாம் அனைவரும் அறிந்தது. 2009 பின்னாலும் அவர்களுடைய போராட்டக் களம் தொடர்ந்து கொண்டுதான் இருந்தது. நீதியை கேட்டு, பயங்கரவாத தடை சட்டத்தை எதிர்த்து, காணிகள் பறிப்பதை எதிர்த்து, தங்களுடைய உறவுகள் மீது திடீர் என்று விழுகின்ற வழக்குகளை எதிர்த்து, பல விடயங்களை எதிர்த்து போராட வேண்டிய ஒரு சிக்கலில்தான் தமிழ் சமூகம் இன்று வரை பயணித்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் தமிழ் சமூகத்தின் இன்னல்களை குறித்து இதுபோன்ற கருத்து மோதல்கள் ஏற்பட்டதா என்றால் இல்லை. அல்லது தமிழ் சமூகம் தமிழர் தாயகத்தில் பட்டு கொண்டிருக்கக்கூடிய இன்னல்களுக்கு விடிவை கொடுப்பதற்கு நாம் தவறிவிட்டோம் என்கின்ற கருத்தியல் மோதல் ஏற்பட்டதா என்றால் இல்லை. அல்லது அதற்கான களங்களை உருவாக்கினார்களா என்றால் இல்லை. ஆனால் என்றோ நடந்ததாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கருத்தியலை இன்று தூக்கி வந்து இந்த கருத்தியலை நாங்கள் முறியடிப்பதற்கு தயாராகிவிட்டோம், நாங்கள் இவருடைய பிள்ளைகள் என்று ஒரு கருத்தை பதிவிட்டு அதன் மூலம் ஒரு சர்ச்சையான களத்தை உருவாக்கி அந்த சர்ச்சையான களத்தின் அடிப்படையில் தமிழர் தாயகத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து உதவிகளையுமே தடை செய்யக்கூடிய ஒரு களத்தை நோக்கி முன்னேறி இருக்கக்கூடிய விடயம் ஒரு அச்சத்தை ஏற்படுத்துவதாக இருக்கிறது என்பதாகத்தான் நம்மால் கணிக்க முடிகின்றது. காரணம், ஐயா பழ நெடுமாறனுடைய கருத்தை நாம் இங்கு முன்வைத்து பார்க்கின்ற பொழுது அதுதான் இப்பொழுது நமக்கு சொல்ல தோன்றுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. பெரியார் அவர்கள் சொல்லிய கருத்தில் நல்ல கருத்துக்களை எடுத்துக்கொள்வோம் என்ற கணக்கீட்டில் பயணித்திருக்கலாம். அப்படி பயணிக்காத காரணத்தினால்தான் தேசிய தலைவரை இகழ்ந்து பேசக்கூடிய களங்களோடு பலர் இன்று ஒரு களமாடக்கூடிய ஒரு தமிழகம் உருவாகி இருக்கிறது என்பதையும் நாம் பார்க்க வேண்டியது இருக்கின்றது. தற்பொழுது அரசியல் களத்திற்காக இந்த கருத்தியல் போர் நடைபெற்று கொண்டு இருக்கிறது என்பதை தாண்டி இது ஒரு வன்முறை கலாச்சாரத்தை தமிழகத்தில் கட்டி அமைப்பதற்கான ஒரு களத்தை நோக்கி முன்னேறி கொண்டு இருக்கிறது என்பதைத்தான் பார்க்க முடிகின்றது. காரணம், இன்று ஈரோட்டில் நடந்திருக்கக்கூடிய எதிர்ப்புகள், பிரச்சாரத்திற்கு சென்றவர்கள் தடுக்கப்படுகின்றார்கள். அவர்கள் மீது கடுமையான விமர்சனங்களும் எதிர்ப்பு கோஷங்களும் எடுத்து வைக்கப்படுகின்றன. எங்களை நீங்கள் எப்படி தடுக்க முடியும் என்று அந்த பிரச்சாரத்திற்கு செல்லக்கூடியவர்கள் வேகம் கொள்ளக்கூடிய காட்சிகளும் அரங்கேறி கொண்டு இருக்கின்றன. இவைகளை வைத்து பார்க்கின்ற பொழுது ஒரு அச்ச உணர்வு மனதிற்குள் எழும்பிக் கொண்டுதான் இருக்கின்றது. இந்த அச்ச உணர்வு தமிழர்களுக்கான தீர்வை நோக்கிய ஒரு விடியலை கொண்டு வராமல் ஒட்டுமொத்தமாக தமிழர் தாயகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர்கள் அனைவரையுமே ஒரு எதிரிகளாக கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய ஒரு களத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறதோ என்கின்ற எண்ணம்தான் வருகின்றது. எனவே அரசியல் தலைவர்கள் இங்கு பல விடயங்கள் பாதிப்புக்குள் உள்ளாகி அந்த பாதிப்பிலிருந்து மக்கள் மீண்டு வரக்கூடிய பல விடயங்கள் இந்த சமூகத்தில் இருக்கிறது. அது சார்ந்த கருத்தியலையும் அது சார்ந்த போராட்டங்களையும் முன்னிலைப்படுத்தி நீங்கள் பயணிப்பது சிறப்பாக இருக்கும். 2 தலைவர்களுடைய கருத்தியலை மையப்படுத்தி அந்த கருத்தியலை உங்களுடைய வாக்கு வங்கிகளுக்காக நீங்கள் மக்கள் மீது திணிக்கக்கூடிய விடயங்களை நிறுத்துவதுதான் சால சிறந்ததாக இருக்கும் என்பதுதான் நாம் வைக்கக்கூடிய பதிவாக இருக்கின்றது. இதுதான் பெப்பர் அண்ட் சால்ட் என்கின்ற இந்த வலையொலியின் நிலைப்பாடாகவும் இருக்கின்றன. நன்றியுடன் இன்பா.